தமிழ் என்று சொன்னாலே இந்த சிற்பக்கலை கண்முன் வந்து நிற்கும். தமிழ் என்று சொன்னாலே இந்த மன்னன் கண்முன் வந்து நிற்பான். தமிழ் என்று சொன்னாலே இந்த கோவிலும் கண்முன் வந்து நிற்கும். வெல்கம் டு டிராவல் வித் சுரேஷா. இது தஞ்சை பெரிய கோவில். காலத்தால் அழிக்க முடியாத யுனெஸ்கோவால் பாரம்பரியத்துக்கான அடையாளமாக அங்கீகரிக்கப்பட்ட கோவில் தான் இந்த தஞ்சை பெரிய கோவில். பிற்காலத்தில் மராத்திய மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த மராத்தா கேட் எனப்படும் ஆலய நுழைவாயிலுக்குள்ளே நம்ம நுழையிறோம். சோழ மன்னர்களின் செயலை சொல்லில் அடக்க முடியவில்லை. அவர்கள் கல்லில் கவிதையை செதுக்கினார்கள். ஆம், தங்களை விட பிரம்மாண்டம் உள்ளே இருக்கிறது என்று செய்கை காட்டும் வாயிற்காவலர்களை நுழைவாயிலில் அமைத்தார்கள். நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மராத்தா நுழைவு வாயில் மாதிரியே தான் இங்கே காணப்படும் நந்தி தேவர் சிலையும் பின்வந்த நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டது. இன்றளவும் தமிழர்களோட இந்த திராவிட கட்டிடக்கலைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு மற்ற கோவில்களிலிருந்து முற்றிலுமே மாறுபட்டதாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு பொதுவாக மூலவர் இருக்கக்கூடிய விமானங்கள் சிறியதாகவும் நுழைவாயில் விமானங்கள் பெரியதாகவும் எல்லா கோவில்லையும் இருக்கும். ஆனால் இது முற்றிலுமே எதிர்மாறாக இருக்கும். ஆங்கிலேயர்களுக்கு ழகர பிரச்சனை காரணமாக தான் சோழ மண்டலத்தை கோரமண்டலமாக மாற்றி சோழமண்டல கடற்கரையை கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க. மற்றும் வெளிச்சுற்று மாளிகையை 2 அடுக்காக கட்டியிருந்த ராஜராஜ சோழனோட அறிவை புரிஞ்சிக்கிறதுக்கு வக்கில்லாமல் இந்த கோவிலோட கட்டமைப்பை சீர்குலைச்சு கற்களை வெட்டி எடுத்தாங்க. சைவ வழிமுறையை பின்பற்றிட்டு இருந்த ராஜராஜ சோழன் சிவன் கோவில்களை கட்டுவதில் ரொம்பவுமே நாட்டம் கொண்டிருந்தார். அவருடைய பக்தியை அளவிட முடியாது. அவர் எந்த ஒரு உச்சகட்டத்துக்கு வேணால் போய் தன்னுடைய இறைவன் மிகவும் பெரியவன் அப்படின்னு காட்டுறதுல ரொம்ப திடமாக நின்றார். இன்றளவும் அறிவியலால் கூட யூகிக்க முடியல 80,000 கிலோ எடை கொண்ட இந்த கருங்கல்லால் ஆன விமான கலசத்தை எப்படிடா அவ்வளோ உச்சத்தில் ராஜராஜ சோழன் நிறுவினான் அப்படின்ட்டு. இந்த திருக்கோவில் பிரம்மாண்டத்தை நம்ம எவ்வளவு தான் நம்ம பேசினாலும் ஆனால் எல்லாத்தையும் விட பிரம்மாண்டம் நான் வணங்கும் சிவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் உள்ள நிறுவியிருக்கிற இந்த பெரிய ஆவுடைய கொண்ட சிவலிங்கம் தான் மிகவும் பிரம்மாண்டமானது. என்னதான் ராஜராஜ சோழன் சிவபக்தனாக இருந்தாலும் பிற தெய்வ சிலைகளையும் இங்கே நம்மளால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு விஷ்ணு சிலைகள் மற்றும் கொற்றவை சிலைகள். கொற்றவையை சோழர்கள் எப்படி வணங்குவாங்கன்றத நம்ம அதிகமாக படிச்சிருக்கோம். இந்த பெருவுடைய தரிசனத்தோட நம்மளுடைய கடலும் கோவிலும் வீழா முடியுது. மீண்டும் ஒரு டிராவல் வீடியோவில் சந்திக்கலாம்.